உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஈவேரா பேத்திக்கு நடந்த கொடுமை அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொளி இருக்க போகிறது. உறவுகள் எல்லாருமே என் மேலே சரியான கோவத்தில் இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு காணொளி போட்டு எங்கடா போனேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு காணொளியாகவும் இது இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது கடந்த சில நாட்களாக மிகப்பெரிய அளவில் பரபரப்புக்கு உள்ளான ஒரு தலைப்பு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய வீக்கெண்ட் எபிசோடில் விஜே பார்வதி மற்றும் கமர்தீன் என்கிற 2 நபர்களுக்கு ரெட் கார்டை கொடுத்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றிருந்தார். ரெட் கார்டு வாங்கிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற அளவுக்கு அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கும். இந்த விஜே பார்வதி அப்படிங்கிற நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஈவேரா அவர்களுடைய பேத்தி. ஈவேரா அவர்களுடைய கொள்கைகளை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி தான் அவங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாங்க. போகும்போது விஜய் சேதுபதி அவர்கள் கூட, ஓ நீங்கள் வந்து பெரியாரை படிக்கிறீங்களா, அப்போ நீங்கள் உண்மையிலேயே சூப்பரான பர்சனாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி முத்திரையெல்லாம் குத்தி அனுப்பி வச்சுருந்தாரு. அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, இந்த ரெட் கார்டு அப்படிங்கிறது பார்வதிக்கு கொடுக்கப்பட்டது சரிதானா அப்படின்னு நம்ம பல இடங்களில் பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இதில் மிகப்பெரிய அரசியல் அப்படிங்கிறதும் பின்னப்பட்டிருக்கு. இந்த விஜே பார்வதி போன கொஞ்ச நாட்கள் பார்த்திங்கன்னா, திவாகர் அப்படின்னு ஒருத்தர், மதுரையை சேர்ந்த ஒரு நபர், வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய வீடியோக்களை கோமாளித்தனமாக பண்ணி பதிவு பண்ணுவார். அவரோடு அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற ஒரு உறவில் ஒரு 42 நாட்கள் அவரோட ட்ராவல் பண்ணி ஒரு கேமை விளையாடுறாங்க. அப்படி போய் கொண்டு இருக்கும்போது திவாகர் என்ன சொல்கிறாரு, சொத்து பத்து அதிகமாக இருக்குது விஜய் பார்வதிக்கு அப்படின்னும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா எப்படி, அதாவது தங்கச்சி அப்படின்னு பழகிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ஒருத்தன் கேட்குறான் அப்படின்னா, அந்த தங்கச்சியாக பழகிக்கிட்டு இருந்திருக்கவ செருப்பை கலட்டிக்கிட்டு அடிச்சிருக்கணுமா வேணாமா? அந்த இடத்துல கூட இந்த திவாகர் அப்படிங்கிற நபரை விஜே பார்வதி கேள்வி கேட்காம கடந்து போனது பலரையும் முகம் சுளிக்க வச்சது. பல பேரும் ஈவேரா பேத்திப்பா, அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு பார்வதிக்கு எதிரான விமர்சனங்களை சமூக ஊடகங்களில் வச்சுட்டு இருந்தாங்க. 42 நாட்கள் திவாகர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அந்த வீட்டை விட்டு விளையாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் வருது. அதுக்கப்புறம் கமருதீன் என்கிற நபரோடு விஜே பார்வதிக்கு நெருக்கம் ஏற்படுது. நெருக்கம் ஏற்படும் போது அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு உறவு முறை வருது. அந்த உறவு முறைக்கு நட்புக்கு மேலே காதலுக்கு கீழே அப்படின்னு அவங்களே ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. அதனடா நட்புக்கு மேலே காதலுக்கு கீழே, ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை, நடுவில் நின்னேன்னா லாரி அடித்து செத்து போயிடுவாடா எங்கள் அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி அப்படிங்கிற கேள்வி நமக்கு அங்கேயே எழுந்துச்சு. சரி, இந்த உறவு முறையை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் வாரம் வராரே கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு ஏதாவது கேட்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற உறவுகள், அண்ணன் தங்கச்சி இருக்கக்கூடாது, அக்கா தம்பி இருக்கக்கூடாது, உங்களுடைய உறவுகளை வெளியில் போய் வைத்து கொள்ளுங்கள், இங்கே நீங்கள் விளையாட்டாக தான் விளையாடணும் அப்படின்னு பேசிட்டு இந்த உறவு முறையை மட்டும் யாருக்கு, இந்த கமருதீன் மற்றும் பார்வதிக்கு நடுவே இருக்கக்கூடிய இந்த நட்புக்கு மேலே காதலுக்கு கீழே அப்படிங்கிற உறவு முறையை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஹைலைட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, பூதாகரப்படுத்துகிறாங்க. அதை மிகப்பெரிய அளவில் பார்வதியை ஹீரோயினாகவும் கமருதீனை ஹீரோவாகவும் தொடர்ந்து இந்த சேனல் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. எதுக்காக இவனுங்க புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்போது, காதல் அப்படின்னா ஓகே, நட்புனா ஓகே, அது ரெண்டுக்கு நடுவில் என்னடா அப்படிங்கிற ஒரு உறவு முறையை மக்களை உளவியல் ரீதியாக இவனுங்க சிக்க வைக்க முயற்சி பண்ணுறானுங்களோ. அப்போது ஒரு ஆணும் பெண்ணும் இந்த ஈவேரா சொல்கிற மாதிரி என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் பழகி கொள்ளலாம், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து உறவு வைத்து கொள்ளலாம். ஆனால் அந்த உறவினால் எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஆணுக்கும் வந்துடக்கூடாது, பெண்ணுக்கும் வந்துடக்கூடாது. நான் வருவேன், உன் கூட பழகுவேன், 6 மாதம் இருப்பேன், உன்னை விட்டு நான் போயிடுவேன், நீ என்னை எதுவும் கேட்கக்கூடாது, நானும் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன், குடும்ப வாழ்வியலுக்குள்ளே நான் வரமாட்டேன். அப்போது இந்த குடும்ப வாழ்வியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை, வித்தியாசமான உறவு முறை கொண்டவர்களை இந்த சேனல் வந்து ப்ரொமோட் பண்ணுதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு அங்கேயே எழ ஆரம்பிச்சிது. சரி, பார்வதி மற்றும் கமருதீன் அவங்க 2 பேருக்கும் நடுவில் உறவு முறை இருக்குது. ஒருத்தர் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, முத்தம் கொடுத்துக்கிறாங்க, இது எல்லாமே நடக்குது. ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கிறப்ப இவங்க 2 பேருக்கு நடுவில் சண்டைகள் சச்சரவுகளும் வருது. அப்படி ஒரு சண்டை வரும்போது தான் பார்வதி வந்து கமருதீனை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்போ தான் இந்த சாண்ட்ரா அவங்கன்றவங்க உள்ளே வராங்க. சாண்ட்ரா உள்ளே வந்து பார்வதிக்கு தோள் கொடுக்குறாங்க. பார்வதி வந்து கமருதீனோட பழகின விஷயங்களை பற்றி சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க. அப்படி நானும் கமருதீனும் சேர்ந்து பாத்ரூமுக்குள்ளே நாங்கள் வந்து ஒருவர் கட்டிப்பிடித்து கொண்டு முத்தம் கொடுத்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு ஏதோ ஒரு அங்கே நடந்திருக்கு. அதை பற்றி சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருக்காங்க. சாண்ட்ரா
அதை வந்து ரகசியமாக வைத்திருக்கணும். ஆனால் அவங்க ரகசியமாக வைத்திருக்கல. அந்த விஷயத்தை சாண்ட்ரா சரியான நேரத்தில் பயன்படுத்துகிறாங்க. அங்கே தான் ஒரு கார் டாஸ்க் வருது. காரிலிருந்து சாண்ட்ராவை கீழே தள்ளிவிட்ட அந்த காட்சிகளை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்போது அந்த காருக்குள்ளே யார் அதிகபட்சமான நேரம் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அந்த டாஸ்க்கை. யாருடைய கால் முதல்ல தரையில் படுதோ அவங்க வந்து வெளியில் போயிடணும். இதுதான் டாஸ்க்கு. நான் எளிய முறையில் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அப்படி உள்ளே இருக்கும்போது சாண்ட்ரா வந்து பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருக்கும் எதிராக அந்த விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் 2 பேரும் எந்த அளவுக்கு கேவலமாக பழகுனீங்க, கீழ்த்தனமாக பழகுனீங்க அப்படிங்கிறப்போ பார்வதிக்கும் கமருதீனுக்கும் மிகப்பெரிய அளவில் ஆத்திரம் அப்படிங்கிறது வருது. அவங்கள கட்டுப்படுத்த முடியல. அப்போது ஒரு கட்டத்தில் சாண்ட்ராவை எப்படியாவது இங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு 2 பேரும் நினைக்கிறாங்க. அவங்க அப்புறப்படுத்துறதுக்கு அவங்க கையாண்ட விதம் தான் வயலன்ஸ். அவங்க 2 பேரும் காலை வச்சு எத்தி கீழே தள்ளி பார்வதியும் கமருதீனும் சாண்ட்ரா வந்து கீழே வந்து விழுந்துடுறாங்க. விழுந்தவங்களுக்கு வலுப்பு ஏற்பட்டதாக முதல்ல சொல்லப்பட்டுச்சு. அதற்கு பிறகு அது வந்து பேனிக் அட்டாக்னு சொல்லப்பட்டுச்சு. இது மிகப்பெரிய அளவில் விவாதமாகி சாண்ட்ராக்கு வந்தது வலுப்பா பேனிக் அட்டாக்கா அப்படிங்கிற ஒரு விவாதம் சமூக ஊடகங்களில் எழுந்து வருது. அப்போது ஒரு டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு பேனிக் அட்டாக் வருது இல்லை வலிப்பு வருது அப்படின்னா குறைஞ்சது அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ட்ரிப்ஸ் கொடுப்பாங்க. முதல்ல வந்து டீஹைட்ரேட் ஆகி ஒருத்தங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் மாதிரி வருது அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு வந்து லிக்விட் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் அப்சர்வேஷனில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நார்மலாக முடியும். ஆனால் சாண்ட்ரா போய் 45 நிமிஷத்துலேயே வெளியில் வந்துடுறாங்க. இது மிகப்பெரிய அளவில் பிக் பாஸ் ரசிகர்களுக்கும் இந்த ஷோவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் இது ட்ராமாவாக இருக்குமோ? தள்ளிவிட்டது என்னமோ உண்மைதான். தள்ளிவிட்டது 100%க்கு 200% தவறு தான். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் கீழே வந்து விழுந்த இடம் புல் தரை தானே. அது வந்து ஒரு கட்டாந்தரையாக இருந்தால் கூட அடிபடும், தலையில் கிளையில் அடிபடும், ஏதாவது வித்தியாசமாக நடக்கும். புல்தரையில் விழுந்தவங்க ஏன் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு எழ ஆரம்பிச்சிது. சரின்னு இவங்க போய் 45 நிமிஷம் டாக்டர்லாம் வராரு, ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. இவங்க திரும்ப வந்து பெட்ரூமில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த போட்டி முடிஞ்சதும் பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் இந்த கிச்சன் ஏரியா பக்கம் போகும்போது அவங்கள பார்த்து பயந்து பாத்ரூம்குள்ளே ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க. பார்வதியை பார்த்துட்டு சாண்ட்ரா. இதெல்லாம் அப்பட்டமான நடிப்பு மாதிரி தெரியுது. சாண்ட்ரா அங்கே கீழே விழுந்துச்சு, அந்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு, பேனிக் அட்டாக் வந்துச்சு, எல்லாமே சரி. இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் கிச்சனில் இருக்கிற நபரை பார்த்து இந்த இடத்துல வந்து பதற வேண்டிய காரணம் என்ன? அப்போது சாண்ட்ரா நடித்து இவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு வாங்கி கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற கோணத்துலையும் பல பேர் இதை விவாதிச்சுட்டு வராங்க. சரி, இது நம்மளுடைய தமிழ் தேசிய பார்வையிலிருந்து இதில் என்ன அரசியல் பின்னப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது ஒரு ஈவேராவை கொள்கை தலைவராக கொண்ட ஒரு பெண்மணி அவங்க உள்ளே போய் அவங்க வந்து ஈவேராவுடைய கொள்கைகளை பரப்புகிறேன் அப்படிங்கிற பேரில் நிறைய டாக்ஸிட்டியை பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்முக்குள்ளே அவங்க கேரி பண்ணும்போது அதை காட்டி ஆடியன்ஸை மிகப்பெரிய அளவில் உளவியல் தாக்குதலை பண்ணுற வரைக்கும் பண்ணிவிட்டு அவங்க தேவையில்லை அப்படிங்கிறப்ப அது ஈவேராக பேத்தியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சேனல் பலி கொடுக்க தயாராகிடும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அரசியலாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் டிவி இந்த ஷோவை நடத்தக்கூடிய நபர்களுடைய அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது பிற மாநில மொழி ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக மலையாளிகள் வந்து அங்கே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. சாண்ட்ரா வந்து ஒரு மலையாளியாக இருந்ததுனால தமிழ் பெண்ணாக இருக்கக்கூடிய, தமிழ் பையனாக இருக்கக்கூடிய கமருதீன் பழிவாங்கப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிற கோணத்திலையும் சமூக ஊடகங்களில் வந்து ஏகப்பட்ட விவாதங்கள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கிறது. சரி, இந்த ஷோவை பற்றி இந்த அளவுக்கு சொல்கிறியடா, இவ்வளோ விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கடந்த 2-3 மாதங்களாக இந்த பிக் பாஸ்ன்ற ஷோவை தான் மிஸ்டர் செய்யோன் அப்படிங்கிற சேனலில் தினைக்கும் நான் ரிவ்யூ பண்ணி வீடியோக்கள் பதிவிட்டுருக்கேன். அதனால தான் என்னால் நம்ம வந்து இந்த தளத்தில் வந்து என்னால் வீடியோக்கள் பதிவு பண்ண முடியல. ஏன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியது தான் பிக் பாஸு. அதில் வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி காரணமாக அங்கே வந்து நம்ம காணொளிகள் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. இன்னொரு 10 நாளில் ஷோ முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் வந்து தொடர்ந்து நம்மளுடைய தமிழ் தேசிய ஒரு பயணத்தில் நான் தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். இப்போது இவ்வளோ நடந்திருக்குல்ல பிக் பாஸில், இவ்வளோ விஷயம் போயிருக்கு. இதில் யார் மேலே தவறு, யார் மேலே தப்பு, யார் சரி அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இந்த இடத்துல நான் பார்வதிக்கு எதிராக தான் பல இடங்களில் பேசியிருக்கேன். ஆனால் உண்மையிலேயே பார்வதி வந்து இந்த கேமுக்காக போட்ட எஃபர்ட்டுன்றது வேறு, அதில் யாருமே போடல.
ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய 20 பேரோடையுமே ஒரு கேமை விளையாடி வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் பார்வதி தான். நமக்கு கொள்கை ரீதியாக முரண்பாடு இருக்குது பார்வதி மேலே. ஏகப்பட்ட இடங்கள்ல மாற்று கருத்துக்கள் இருக்குது. இந்த திவாகர் அப்படின்னு சொல்லி அண்ணனு பழகிட்டு இருந்துச்சுல அந்த பொண்ணு, ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக அந்த திவாகர் அப்படின்றவன் காலில் கிட்டத்தட்ட 15 தடவை விழுந்து எழுந்திருக்குது. அந்த இடத்துலயே பார்வதியை பார்த்து நம்ம கேட்டிருந்தோம், ஏம்மா ஈவேரா சொன்ன சுயமரியாதையை காற்றில் பறக்க விட்டுட்டு அவன் காலில் 15 தடவை விழுந்து எழுந்திருக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டிருந்தோம். இந்த கமருதீனோட ஒரு பிரச்சனை வந்தப்ப அந்த பொண்ணை அவன் திட்டுறான், அசிங்கமாக பேசுகிறான், சேரை எட்டி உதைக்கிறான், அடித்து உடைக்கிறான், காரி துப்புறான், என்னென்னமோ பேசுகிறான், உலக அழகியான்னு பேசுகிறான். அப்பையும் கொஞ்சம் கூட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல், சுயமரியாதை இல்லாமல் அவன்கிட்ட வந்து கூனி குறுகி அந்த பொண்ணு நிற்கிறதுக்கான காரணம் என்ன? இதெல்லாம் ஈவேரா வந்து உனக்கு கற்றுக் கொடுக்கலையா? நீ என்னத்தை படிச்சுட்டு வந்த அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்கள்ல பார்வதி மேலே நம்ம விமர்சனங்களை வைத்திருந்தாலும் அந்த வீட்டில் பார்வதி பண்ண அளவுக்கான கான்ட்ரிபியூஷனை யாருமே பண்ணலை. ஆனால் நம்மளுடைய தமிழ் தேசிய பார்வையிலிருந்து இந்த ஷோங்கிறது மக்களுக்கு மத்தியில் பார்க்கப்படக்கூடாது, இது வந்து பேசப்படக்கூடாது. அப்புறம் ஏன்டா நீ ரிவ்யூ பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷோவில் இருக்கக்கூடிய நல்லதை கெட்டதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதனால தான் நான் அதை பண்ணேன் அப்படிங்கிறத 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. உறவுகளுக்கு இந்த ரெட் கார்டு விஷயம் பற்றியும் விஜே பார்வதி, சாண்ட்ரா, கமருதீன் பற்றியும் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு இதுக்கப்புறம் இந்த சேனலில் வந்து கண்டிப்பாக காணொளிகள் வரும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.